சொல்றேன் வா. உட்காரு. எங்கயா? இந்த வெயில்ல நடுத்தருல உட்கார்ந்தாதான் உனக்கெல்லாம் பாட்டு வரும். ஏய்யா, உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என்ன நடு ரோட்ல உட்கார வச்சு பாட்டு சொல்லி கொடுக்கணும்னு நினைப்பேன். ஆமா, உங்க அப்பன் பிரியாணி செஞ்சு போட்டான்ல, அதான் அந்த கொழுப்பு. சத்தம் போடி வந்துட்டாளுக பாட்டு கத்துக்க கார் எடுத்துக்கிட்டு. சிப்பா. எந்த பட்டு வேஷ்டியை விரிச்சு எனக்கு மரியாதை கொடுத்தீங்களோ அதே பட்டு வேஷ்டியை கட்டிட்டு வந்து மறுபடி நீங்க என்ன பொண்ணு கேட்கணும். என்னமோ உங்களுக்கு தான் கல்யாணம் மாதிரி சரசரன் போயிட்டே இருக்கிறீங்க. ஒரு விவசாய வேணும். சின்னமணி வாடா. என்ன பாவா கதவு மூடி இருக்கு? அட தட்டினா திறந்துட்டு போகுது. சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி. பாவா, மாமனார் வீடுன்னு ஆகி போயிருச்சு. அப்புறம் என்ன? டேய் அடிக்கடா அடிக்கடா. நிறுத்துங்கடா. என்னையா மேலதாளத்தோட வந்திருக்கீங்க? நன்கொடை விடுமா? உங்களுக்கு விஷயம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். தெரியாது. நாங்க முறைப்படி பொண்ணு கேட்டு வந்திருக்கிறோம். வாட்? பொண்ணா? எந்த பொண்ணு? என்னங்க இது, உங்களுக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு தானே? ஆமா, அததான் கேட்க வந்தோம். What nonsense you are talking. இந்த எக்ஸ் மேயர் செல்வதோர வீட்டுக்கு பொண்ணு கேட்டு படியேறி வரத்துக்கு என்ன தைரியம்டா உங்களுக்கு? போச்சுடா, இந்த ஆள் ஆகும்னு அட்டாணியில இருக்கவானே. சின்னமணி, நான் கேட்கறேன்னு வருத்தப்படாத. நீ அந்த பொண்ணை பத்தி சொன்ன விவரம் எல்லாம் உண்மைதானாப்பா? நீங்க கேட்கறதுல நியாயம் இருக்குது பாவா. எனக்கு அந்த பொண்ணுக்கு இருக்கிற சிநேகிதம் இவருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் இருங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. கண்மணி, கண்மணி, கண்மணி. என்னப்பா? பாத்தீங்களா பாவா, பாத்தீங்களா பாத்தீங்களா? நான் சொன்னதை நம்ப மாட்டேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன சொல்றீங்க? நான் வர்றேன்னு தெரிஞ்சுதான் கண்மணி கல்யாண பொண்ணு மாதிரி வந்து நிக்குது. நல்லா பாருங்க பாவா. என்னமா இது? உனக்கு இவருக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்லி ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து கல்யாணத்துக்கு பொண்ணு கிட்ட வந்திருக்கிறான். எனக்கும் இவருக்கும் கல்யாணமா? ஐயோ, நல்ல தமாஷு. கண்மணி, நேத்து என் கூட பேசி சிரிச்சதுக்கும் இப்ப சிரிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இவங்கெல்லாம் தப்பா எடுத்துக்குவாங்க. விளையாடாத கண்மணி. ஆமா, உன் கூட விளையாட நீ என் மாமா மக, அதனால விளையாடுற. இது பாரு, நான் சிரிச்சது உன்னை பார்த்து இல்ல, உன் பேச்சையே நம்பி வந்திருக்காங்களே இவங்கள பார்த்துதா. இத பாருங்க, நானும் வாழ வேண்டிய ஒரு பொண்ணு. உண்மையிலேயே இவரை பொண்ணு பார்க்க வர சொல்லியிருந்தா இப்படி வாசப்படலையே நிக்க வச்சு பேசிருக்க மாட்டேன். அவர் காலு தொட்டு கும்பிட்டு உள்ள கூப்பிட்டு இருப்பேன். நான் சொல்றது சரிதானே? சரிதாங்க. கண்மணி, இந்த பட்டு வேட்டியை கட்டிக்கிட்டு பொண்ணு கேட்க வாங்கன்னு சொன்னது இதானே? இத பாருங்க, நீங்க எந்த அர்த்தத்துல இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. இதுக்கு உங்க கூட வந்தவங்க தான் பதில் சொல்லணும். நீங்க அவருக்கு சொந்தக்காரரா? இல்லம்மா. உங்களுக்கு என்னையும் தெரியும் அவரையும் தெரியும் இல்லையா? ஆமா. நான் எவ்வளவு படிச்சிருக்கேன்? பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கீங்க, காலேஜுக்கெல்லாம் போயிருக்கீங்க. அவரு 3ஆம் கிளாஸ் ஃபெயிலுமா. இப்படி 3ஆம் கிளாஸ் படிச்சவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏமா, எனக்கு எவ்வளவு சொத்து இருக்கும்? என்னம்மா அப்படி கேக்குறீங்க? இந்த ஊர்ல இருக்கிற சொத்துல பாதி சொத்து உங்களுக்கு தானேம்மா. அவருக்கு சின்ன மணிக்கு என்னமா இருக்கு? ஒரு ஓட்டு ஹார்மோனிய பெட்டியும் ஒரு ஓட்டு வீடும் தானமா இருக்கு. இப்படி எதுவுமே இல்லாதவரு என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? ஏன் பாட்டி, எனக்குன்னு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்கல்ல? ஆமாமா. அவருக்கு தம்பி தாய் தப்பன் பேரே தெரியாத ஒரு அனாதம்மா.
இப்படி அப்பா அம்மா பேர் தெரியாத ஒரு அனாதை என் மேல ஆசைப்படுறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? இப்படி எந்த விதத்திலுமே நியாயம் இல்லாத ஒருத்தர் உங்களையெல்லாம் இங்க கொண்டு வந்து நிப்பாட்டி இருக்காரு. இனிமேலும் நீங்க எல்லாம் இங்க நிக்கிறதுல ஏதாவது நியாயம் இருக்கா? வள்ளி, அடிச்சதுக்காக என்ன மன்னிச்சுக்க. ஆனா நான் சொல்றதையே நீ கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ஒரு ஓம பொண்ணோட மனசுல அநியாயமா ஆசையை வளர்த்துட்டு பின்னாடி நீ அவளை ஏமாத்தினா அவ மனசு எவ்வளவு கஷ்டப்படுங்கிறது படிச்ச உனக்கூடவா தெரியல? நீங்க நினைக்கிற மாதிரி வள்ளி கூட நான் மனசார பழகிறது அவளை ஏமாத்துறதுக்காக இல்ல, காலம் பூரா அவளோட வாழணுங்கிறதுக்காக தான். இத பாருங்க, என்ன மன்னிச்சிருப்பா. சாமி, நடக்கட்டும். सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके देवी नमोस्तुते माङ्गल्यं सर्वनामेन मम जीवनहेतुना वन्दे भक्तानुसुते जीवनजरदां शतं माङ्गल्यधारणशुभमस्तु बन्धो शतमानं भवति तदाय पुरुष आयुषतेन्द्रिये यदि तिष्ठति. ஏம்மா, பெரியவரை பார்க்கலாமா? தாராளமா பார்க்கலாமா? வா. மகாபோகேஸ்வராயை நமः, மகாராஜ்யாயை நமः, வணக்கம் சாமி. நமஸ்காரம். உள்ள வாங்கம்மா, உட்காருங்க. என்னோட ஆசிரமத்தை தேடி வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும் சொல்லுங்க. வந்து இவ பேர் வள்ளி. வாய் பேச முடியாத இந்த பொண்ணுக்கு இப்பதான் கல்யாணம் நடந்து முடிஞ்சது. இவளுக்கு நீங்க தான் எப்படியாவது பேசுற சக்தியை கொடுக்கணும். என் கையில என்னம்மா இருக்கு? எல்லாம் அம்பாள் கையில இருக்கு. எத்தனையோ பேரை பேச வச்சிருக்கேன். ஆனா பிறவி ஊமையா இருந்தா என்னால ஒண்ணும் செய்ய முடியாதுமா. இல்லைங்க, இவ பிறவி உண்மை இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாலே இவளுக்கு அம்மா வந்துச்சு. அதுல இருந்து பேசுற சக்தி எழுந்துட்டா. அப்படியா? சரி, அம்பாளால போன பேச்சு அம்பாளாலேயே திரும்ப வரும். தைரியமா இருங்க. இங்க சிகிச்சை எடுத்துக்கணும்னா நீங்க அடிக்கடி இங்க வரும்படியா இருக்கும். முடியுமா உங்களால? என் வள்ளிக்கு பேச்சு வரணும். அதுக்காக நீங்க என்ன செய்ய சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். அப்படின்னா இன்னைக்கே சிகிச்சை ஆரம்பிச்சிடுறேன். தாய்மா, ஐயா, இந்த பொண்ண குளத்துல குளிக்க வச்சு கூட்டிட்டு வாங்க. சரிங்க, வாமா. ஓம் நிஸ்தூலாயை நமः, நீலச்சிகுராயை நமः, நிராபாயாயை நமः, நிரத்யாயை நமः. போய் பாருப்பா, போ போய் பாரு. உன் வேண்டுதல் ஆத்தா நிச்சயம் நிறைவேற்றுவாமா. அம்மா, சாப்பிடுமா.
காலையில இருந்து அன்னாகாரம் எதுவுமே சாப்பிடாம சின்னமணி, உன்னை தனியா விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? அட, உங்களை விட்டுட்டு நாங்க மட்டும் போகணுமா? தங்கச்சி, நீயும் அப்படி நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் உங்க கூட அப்பாவை அனுப்புறேன். பாபா, என்னை எடுத்து வளர்த்த நன்றி கடனுக்காகத்தான் நான் இதை செய்யறேன். உனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது உன்னை விட்டுட்டு நாங்க மட்டும் எப்படிடா போறது? பாபா, இப்ப பேசிக்கிட்டு இருக்க நேரம் இல்ல. பிரச்சனை நான் சந்திச்சுக்கிறேன். தயவுசெய்து நீங்க போங்க. போங்க பாபா, போங்க. வேகமா போங்க. இன்ஸ்பெக்டர், வாட் இஸ் திஸ்? எங்க அப்பாவை இந்த ஈட்டியால குத்தி கொலை பண்ணிட்டேன். என்னமா சொல்ற? வேற எதுவும் அம்மா, இன்னைக்குதான் நீங்க ரிலீஸ். உங்க வாழ்க்கையை நல்லபடியா அமைச்சுக்கங்க. ஜெயில் சூப்பரண்ட் ஐயா உங்களை கூட்டிட்டு வர சொன்னார். சார், அந்த அம்மா வந்துட்டாங்க. வாமா, போய் உன் சொந்த ட்ரெஸ் போட்டு வாமா. இந்தாப்பா, அந்த பைய எடுத்து அந்த அம்மா கிட்ட கொடு. சரி சார். இந்தாங்கம்மா.